ஓகே. நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு பர்சன் இருப்பாங்க. க்ளோஸ் டு த ஹார்ட் மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம ஹாப்பினஸாக இருந்தாலும் அவங்கள்ட்ட தான் ஷேர் பண்ணுவோம். ஒரு சேட்னஸாக இருந்தாலும் அவங்கள்ட்ட தான் ஷேர் பண்ணுவோம். பிகாஸ் அவங்களால ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. தே வில் பி வித் அஸ் ஃபார் எவர் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸும் அந்த கான்சியஸும் இருக்கும். அதுக்காகவே நம்ம அவங்கள்ட்ட போவோம். அந்த மாதிரி ஒரு பர்சன் எல்லா லைஃப்லேயும் இருப்பாங்கன்னு ஐ கெஸ். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி இருக்கிற பர்சன் நம்ம லைஃப் லாங் நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டிசைட் பண்ணியிருப்போம். ஒன்ஸ் if they are left from us, ஒரு டெம்பரவரி செப்பரேஷன் ஆர் பர்மனெண்ட்டாக கூட நம்ம கூட இல்லாமல் கூட போயிருக்கலாம். இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் மைண்டில் ஒரு பர்சன் வந்திருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ்க்கு வந்து இட் மே பி ரிலேட் வித் யூ. ரிலேட் ஆகலாம், ஆகாமே இருக்கலாம். பட் இஃப் இட் இஸ் ரிலேட்டட் தென் ஐ ஹவ் சம்திங் டு சே வித் யூ. இந்த மாதிரி பர்சன் நம்மளை விட்டு போயிட்டாங்க, நம்ம கூட இல்லை அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணி ஒரு டவுனாக இருந்து ஒரு டிப்ரெஸ்டுக்கு போய் யூ ஆர் நாட் பி லைக் வாட் யூ ஆர் அப்படிங்கிறது இருக்கிறத விட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நமக்காக இருக்கிறவங்க, நம்மளை நம்பி இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக யூ ஷுட் பி டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் யூ ஷுட் பி மோர் கான்சியஸ் அண்ட் யூ வாண்ட் டு லிவ் யுவர் லைஃப் ஆஸ் யூ டிட் பிஃபோர். பிகாஸ் இந்த பர்சன் நம்ம கூட இருந்து இல்லாமல் போன அந்த பர்சன் அவங்க எப்பயுமே வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நினைப்பாங்க. என்ன சொல்கிறேன், நம்ம சேடாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து தெரியக்கூடாதுல்ல. ஸோ இப்படி இருக்கிற பர்சன் கூட நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த மெமரிஸ் ஒரு பிளேஸில் செலவழிச்சிருப்பீங்க. ஒரு மோஸ்ட் ஆஃப் ஹாப்பினஸ் வில் பி ஷேர்ட் இன் சம் பிளேசஸ். லைக் ஒரு ஹோமாக இருக்கலாம், இல்லை ஒரு பார்க், ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ், வாட் எவர். ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் அதை ரொம்ப அவங்களோட வந்து ஒரு லாட் ஆஃப் மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க. அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பிளேஸில் அவங்க இருப்பாங்க. இஃப் யூ ஆர் staying there or living there, if you are visited there, you can feel them because they are not gone forever. They will be living in your mind and they will be living in your memories. That is what beauty of that person. அவங்க நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும், ஒரு சேட்னஸ் இருக்கக்கூடாது, கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், போல்டாக இருக்கணும் தானே நினைப்பாங்க. அதுக்காக தானே அவங்களே இருந்திருக்காங்க. இப்போது உங்களுக்கு அந்த ஒரு சரௌண்டிங்கில் யாருமே உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இல்லை, யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தாட்ஸ் வந்துச்சுன்னா தே வில் பி வித் யூ. அந்த கான்சியஸ் இருக்கும். அவங்க இருந்திருந்தால் நம்ம கூட இருந்திருப்பாங்க. அப்படிலாம் இல்லை, அவங்க உங்கள் கூட தான் இருக்காங்க. தே ஆர் ஆல்வேஸ் வித் யூ. அவங்க இப்போ கூட ஈவன் தோ தே வெண்ட் அவுட் ஆஃப் த வேர்ல்ட், தே வில் ஆல்வேஸ் திங்க் அபவுட் யூ. நீங்களும் அவங்கள திங்க் பண்ணுற வரைக்கும் தே வில் பி அலைவ். பிகாஸ் இட்ஸ் அ சோல், இட் கம்ஸ் அண்டர் தாட்ஸ் ஆஃப் அ பர்சன். தே வில் பி லிவிங் இன் யுவர் தாட்ஸ் அண்ட் மெமரிஸ். ஸோ என்னன்னா ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் செரிஷ் யுவர் லைஃப், லிவ் இன் தட் தோஸ் குட் மெமரிஸ். மேக்ஸிமம் ஸ்டே இன் தட் பிளேஸ் வேர் யூ லிவ்டு வித் தெம் மோஸ்ட். பிகாஸ் அது உங்களுக்கு ஒரு லைவ்லினஸை கொடுக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தட் மேபி ரொம்ப மெமரியாக இருக்குது, வி ஷுட் ஃபர்கட் அப்படின்னு நினைப்பாங்க. அது அவங்களோட டிஃப்ரெண்ட் ஆன் த மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள். பட் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, ஆர் ஐ வில் சஜஸ்ட் என்னன்னா, ஸ்டே வித் தெம் பிகாஸ் யூ லிவ்டு வித் தெம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பிளேசஸில் இருக்கும்போது யூ கேன் ஃபீல் தெம் ஆர் லிவ் வித் தெம். யூ கேனாட் ஃபர்கட், யூ வில் ட்ரை டு ஃபர்கட் அப் டு யுவர் லைஃப். உங்கள் லைஃப் வரைக்கும் நீங்கள் அதை வந்து ட்ரை டு ஃபர்கட் தான். யூ கான்ட் ஃபர்கட் தெம். ஸோ பெட்டர் லிவ் இன் த மெமரிஸ், ஆல்வேஸ் வித் குட் மெமரிஸ், அண்ட் cherish your small moments in your life and be happy for the people around you and take care of your mental health and physical health too, for the sake of others who depend on you, because it's YOLO, you only live once. So live to the fullest, don't be down, whatever the situation is. Be strong, live in good memories.